ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு கால அவகாசம் இல்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் முற்றுகைக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் பதவி விலகினார். ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரானுக்கு அதிபர் டிரம்பின் மாபெரும் மரணடி. அமெரிக்காவின் கடல் முற்றுகை மாபெரும் தோல்வி. டிரம்பின் பித்தலாட்டத்தை அப்பட்டமாக அம்பலப்படுத்திய பிபிசி. நேற்று ஏவுகணை, இன்று வீதிகளில் இறங்கி மாபெரும் ட்ரோன்கள். நள்ளிரவில் தெருக்களில் போர் முழக்கமிடும் ஈரான். அமெரிக்கா எதற்கும் வளைந்து கொடுக்காது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என ஈரானுக்கு டிரம்பின் மாபெரும் இறுதி எச்சரிக்கை. கண்டதும் சுட்டுத் தள்ளுங்கள், எந்த தயக்கமும் வேண்டாம். ஈரான் கடற்படைக்கு டிரம்ப் எடுத்த மாபெரும் மரண உத்தரவு. இந்திய பெருங்கடலில் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் அடுத்தடுத்து சிறைப்பிடிப்பு. ஈரான் ரஷ்ய எண்ணெய் மீதான தடையில் தளர்வு, அமெரிக்கா அறிவிப்பு. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து கால அவகாசம் எதுவும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொகுப்பாளர் மார்த்தா மெக்கல்லமிடம் கூறியதாக பாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர தனக்கு அவசரம் இல்லை என்றும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை விரும்புவதாகவும் தொலைபேசி அழைப்பில் ட்ரம்ப் மெக்கல்லமிடம் புதன்கிழமை அன்று கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட்டும் புதன்கிழமை அன்று பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஈரானியர்கள் தங்கள் வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி ட்ரம்ப் தனது சிவப்பு கோடுகளை மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். அத்துடன் ஈரானிய ஆட்சியிடமிருந்து பதிலுக்காக வாஷிங்டன் காத்திருக்கிறது என்றும் அவர்களால் இன்னும் ஒருமித்த செய்தியை அனுப்ப முடியவில்லை, அதனால்தான் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிக்க முடிவு செய்தார் என லீவிட் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானுடன் சமீபத்தில் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் என அமெரிக்கா இஸ்ரேலிடம் கூறியதாக இஸ்ரேலிய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை மையமாக கொண்டு ஈரானுடன் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி வரும் தொடர் மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக நீர்வழி பாதை தொடர்பாக ஈரானுடன் ட்ரம்ப் நடத்தி வரும் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் ஜான்சி பெலன் புதன்கிழமை பிற்பகல் தனது உயர்மட்ட ராணுவ பதவியிலிருந்து விலகினார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் பதவி விலக்கப்பட்டுள்ளதாக பென்டகனின் செய்தி தொடர்பாளரான ஷோன் பார்னல் தெரிவித்துள்ளார். கடற்படை துணை செயலாளர் ஹங்காபோ தற்காலிக செயலாளராக பணியாற்றுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானுடன் அமெரிக்க இஸ்ரேல் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான முற்றுகைக்கு மத்தியில் அவரது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் பெலனின் விலகலுக்கான காரணத்தை கடற்படை தெரிவிக்கவில்லை. மேலும் 2 ராணுவ அதிகாரிகளான ஜெனரல் டேவிட் ஹோட்னே மற்றும் மேஜர் ஜெனரல் வில்லியம் ஹிரீன் ஆகியோர் அண்மையில் பதவி விலக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் கடலில் சுங்கவரை வசூலிப்பதாக மாறுதட்டிய சில மணி நேரங்களிலேயே ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் ஒப்பந்தத்திற்கு வரும் வரை அது முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். சர்வதேச வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது ஈரானின் கைகளில் இல்லை என்றும் அது முழுமையாக அமெரிக்க படைகளின் முழு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மாறுதட்டியுள்ளார். எந்த ஒரு ஈரானிய கப்பலோ அல்லது அவர்களின் ஆதரவு கப்பலோ உள்ளே நுழையவோ வெளியோ செல்லவோ முடியாத கடல்வழி முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஈரான் தனது பிடிவாதத்தை முழுமையாக கைவிட்டு அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்று ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கும் வரை இந்த மாபெரும் கடல் முற்றுகை ஒருபோதும் விலக்கப்பட மாட்டாது என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரானை நடுக்கடலில் முழுமையாக முடக்கிவிட்டோம் என அமெரிக்க ராணுவம் மாறுதட்டி வந்த நிலையில் ஈரானிய கப்பல்கள் அமெரிக்காவின் கடல் முற்றுகை அப்பட்டமாக உடைத்து தாண்டி சென்று மாபெரும் உண்மையை பிபிசி வெரிஃபை ஆதாரங்களுடன் வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளது. தங்களது மாபெரும் கடல் முற்றுகை மிகச் சிறப்பாக வேலை செய்ததாகவும் ஏப்ரல் 13 அன்று முற்றுகை தொடங்கியதில் இருந்து இதுவரை சுமார் 28 கப்பல்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் அப்பட்டமாக அறிவித்தது. ஆனால் பிபிசி வெரிஃபை அமைப்பு மேற்கொண்ட மாபெரும் விசாரணையில் அமெரிக்காவின் கோட்டை உடைத்து ஈரானுடன் தொடர்புடைய பல கப்பல்களில் சர்வசாதாரணமாக முற்றுகையை தாண்டி சென்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செயற்கைக்கோள் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் மற்றும் பிற ரகசிய உளவு தகவல்களை வைத்து பார்க்கும் போது ஈரானிய கப்பல்கள் இரு திசைகளிலும் அமெரிக்க படைகளை ஏமாற்றிவிட்டு வெற்றிகரமாக பயணித்துள்ளது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நேற்று தான் வெள்ளை மாளிகை ஈரானுக்கு தினமும் $500 மில்லியன் இழப்பை ஏற்படுத்துகிறோம் என்று மாறுதட்டியது. ஆனால் இன்று பிபிசி வெளியிட்டுள்ள இந்த தரவுகள் ட்ரம்பின் பொருளாதார முற்றுகை ஒரு ஓட்டைப்பாணி என்பதை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.
நேற்று ஏவுகணைகளை காட்சிப்படுத்தி உலகை மிரட்டிய ஈரான் இன்று அதிநவீன ஆராஷ் நீண்ட தூர ட்ரோன்களை நடுத்தரவில் இறக்கி மாபெரும் போர் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தலைநகர் தெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் ஈரானிய ராணுவத்தின் மாபெரும் நீண்ட தூர தாக்குதல் ட்ரோனான ஆராஷ் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கராச்சி மற்றும் தெற்கே உள்ள பந்தர் அப்பாஸ் ஆகிய நகரங்களில் இந்த மாபெரும் ட்ரோன் அணிவகுப்பு நடந்துள்ளது. தெஹ்ரானின் நள்ளிரவில் திரண்ட மாபெரும் மக்கள் கூட்டம் இஸ்லாமிய குடியரசு மற்றும் ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா கொடிகளை ஏந்தியபடி தாய் நாட்டிற்காக போரிடுவோம் என அமெரிக்காவிற்கு எதிராக மாபெரும் போர் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஈரானிய ஊடகங்கள் மற்றும் அதிகாரிகளின் அழைப்பை ஏற்று தினமும் நள்ளிரவில் இந்த மாபெரும் அரசு ஆதரவு பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய பேரணியில் அமெரிக்காவுக்கு மரணம் என்ற கோஷங்கள் அதிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரணிகள் அரசுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுவதற்காக மட்டுமில்லாமல் இரட்டிய பிறகு அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் தெருக்களில் ஒன்று கூடுவதை முற்றிலும் தடுக்கும் ஒரு மாபெரும் ராஜதந்திர மற்றும் உளவுத்துறை உத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. நேற்று வரை பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளது என அமைதி பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று திடீரென தனது உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தி ஹோர்முஸ் ஜலசந்தியில் கண்ணிவெடிகளை புதைக்கும் ஈரானிய படகுகளை கண்டதும் சுட்டுத் தள்ளுமாறு அமெரிக்க கடற்படைக்கு மாபெரும் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கண்ணிவெடிகளை வைக்கும் எந்த ஒரு ஈரானிய படகையும் கண்டவுடன் சுட்டு வீழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க கடற்படைக்கு டிரம்ப் மாபெரும் நேரடி உத்தரவிட்டுள்ளார். தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் ஈரானிய படகுகளை சுடுவதில் அமெரிக்க படையினருக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது என மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவின் மைன் சுவீப்பர்ஸ் கப்பல்களின் செயல்பாடுகளை உடனடியாக 3 மடங்கு அதிரடியாக அதிகரிக்குமாறும் அவர் ஆணையிட்டுள்ளார். நேற்று ஈரான் 2 கப்பல்களை சிறைப்பிடித்த போது இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு தடையில்லை என மென்மையாக பேசிய வெள்ளை மாளிகை இன்று ஈரானிய படகுகளை கன்னிவெடி வைப்பதாக வந்த சந்தேகத்தின் பேரில் மாபெரும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டிற்கு மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிலிருந்து மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற தடை செய்யப்பட்ட மற்றொரு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தியுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி MT மயஸ்டிக் X என்ற எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத கப்பலை அமெரிக்க படைகள் இடைமறித்து ரைட் ஆப் விசிட் முறைப்படி கப்பலில் ஏறி சோதனையிட்டன. ஈரானிய எண்ணெயை கடத்திச் சென்றதற்காக இந்த கப்பல் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் MT டிபானி என்ற கப்பலும் ஈரானிய எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாகவும் சர்வதேச பொருளாதார தடைகளை மீறியதற்காகவும் அமெரிக்க படைகளால் இதேபோன்றதொரு நடவடிக்கைக்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு பொருளுதவி செய்யும் இத்தகைய கப்பல்களை தொடர்ந்து கண்காணித்து முடக்குவோம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தொடர் நடவடிக்கைகளால் இந்திய பெருங்கடல் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள கடுமையான எண்ணெய் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஈரான் மற்றும் ரஷ்யாவின் கடல்வழி எண்ணெய் மீதான தடைகளில் 30 நாட்களுக்கு தளர்வு அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க நீதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் செனட் சபையின் நிதி ஒதுக்கீட்டு குழுவின் விசாரணையின் போது இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு பல நாடுகளில் எரிபொருள் விலை எண்ணெய் தொட்டுள்ள நிலையில் உலக பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதிய மற்றும் உலக வங்கி கூட்டங்களின் போது சுமார் 10 நாடுகளைச் சேர்ந்த நிதி தலைவர்கள் அமெரிக்காவிடம் முன்வைத்த அவசர கோரிக்கையினை தொடர்ந்து இந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த 30 நாட்கள் அவகாசம் உதவும் என்று ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக கடுமையான ராணுவ மற்றும் கடற்படை அழுத்தங்களை புரிகுவித்து வரும் வேளையில் மனிதாபிமானம் மற்றும் பொருளாதார அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள இந்த தளர்வு சர்வதேச அரங்கில் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் GPS தொழில்நுட்பத்துடன் கூடிய ரிமோட் மூலம் இயக்கப்படும் அதிநவீன கண்ணிவெடிகளை நிலைநிறுத்தியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. சுமார் 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஈரான் ஆபத்து மண்டலமாக அறிவித்துள்ளது. அங்கு 20க்கும் மேற்பட்ட கண்ணிவெடிகள் விதைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணிவெடிகள் GPS வசதி கொண்டிருப்பதால் இவை அவ்வப்போது தமது இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இதனால் அமெரிக்க படைகளால் இவற்றை எளிதில் கண்டறிய முடிவதில்லை. இந்த அபாயகரமான கண்ணிவெடிகளை முழுமையாக அகற்றி கடல் வழித்தடத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர குறைந்தது 6 மாதங்கள் வரை ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டியுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர எனக்கு எந்த அவசரமும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அதிரடியாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு எந்த காலக்கெடுவோ அல்லது நேர அழுத்தமோ இல்லை என்றும் தனக்கு ஒரு மிகச்சிறந்த ஒப்பந்தம் கிடைத்தால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் சிவப்பு கோடுகளை ட்ரம்ப் ஈரானுக்கு மிக தெளிவாக உணர்த்தியுள்ளார் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் அதிரடியாக அறிவித்துள்ளார். அதன்படி ஈரான்
தங்களிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே டிரம்பின் மாபெரும் நிபந்தனையாகும். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தானாலும் ஈரானுடனான திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய அரசுக்குள் மிதவாதிகளுக்கும் தீவிர நிலைப்பாட்டாளர்களுக்கும் இடையே மாபெரும் பிளவு இருப்பதால் அவர்களால் இதுவரை ஒரு ஒருங்கிணைந்த பதிலை அமெரிக்காவிற்கு அளிக்க முடியவில்லை என்றும் அதற்காகவே டிரம்ப் இந்த அவகாசத்தை வழங்கியுள்ளார் என்றும் கரோலின் லெவிட் அப்பட்டமாக விமர்சித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை வைக்கும் ஈரான் நாட்டு படகுகளை சுட்டு அளிக்குமாறு அமெரிக்க கடற்படை அந்நாட்டுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், ஈரான் நாட்டு படகுகள் சிறியதாக இருந்தாலும் அவை நீரிணையில் கண்ணிவெடிகளை வைத்தால் எவ்வித தயக்கமுமின்றி அவற்றை சுட்டு அளிக்குமாறு தான் கடற்படைக்கு கட்டளையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் கடற்படை கப்பல்கள் அனைத்தும் ஏற்கனவே கடல் மட்டத்தில் அளிக்கப்பட்டுவிட்டதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் தற்போது எஞ்சியுள்ள சிறிய படகுகளையும் இலக்கு வைக்குமாறு கூறியுள்ளார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை வைக்கப்பட்டுள்ள கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பணிகளை 3 மடங்கு வேகத்தில் முன்னெடுக்குமாறு தான் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்து வரும் சூழலில் கப்பல் போக்குவரத்தை சீராக முன்னெடுப்பது குறித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் கவனத்தை பெற்றுள்ளது. ஈரானின் கடற்படை பலம் பெருமளவில் அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெச்செத் மற்றும் ட்ரம்ப் மீண்டும் கூறி வந்தாலும் ஈரானிய புரட்சிகர காவல்படை இன்னும் சிறிய படகுகள் போன்ற வளங்களை தங்களின் வசம் வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.